ஃப்ரெண்ட்ஸ் நாமளும் போலாம். ஹாய் சுட்டீஸ், நாங்க புதுசா வந்த வில்லேஜ் சுட்டீஸ். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் செய்ய போறோம். திராட்சை பழம், மாதுளை பழம், செவ்வாழை, ஆப்பிள், கொய்யா பழம், பேச்சம்பழம், முந்திரி பருப்பு, திராட்சை பழம், பசும்பால், பால்கோவா, கஸ்டர்ட் மாவு, மில்க் மேடு, நாட்டு சக்கரை, இவ்வளவு பழங்களையும் வச்சு இன்னைக்கு செமையா ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய போறோம். பயங்கரமா செய்யறோம், விதவிதமா ருசிக்கிறோம். சுட்டீஸ் எல்லாரும் வாங்க. காவியா, நீ அடுப்பை எடுத்துட்டு வந்து அடுப்பை பத்த வை. நான் முதல்ல பாலை நல்லா காய்ச்சிட்டு இருக்கேன். நந்தா, அடுப்பை பத்த வச்சுட்டேன். நீ ஃபர்ஸ்ட் பாத்திரத்தை எடுத்து வை. அரை லிட்டர் பால்ல பாதி பால் மட்டும் ஊற்றி 2 ஸ்பூன் கஸ்டர்ட் மாவு போட்டு நல்லா கலக்கிட்டே இருக்கணும். கஸ்டர்ட் மாவு நல்லா கொதிச்சு வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா பால் அப்படியே அடி பிடிச்சிரும். கஸ்டர்ட் மாவு நல்லா கெட்டியாகிற வரையும் இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. கஸ்டர்ட் மாவு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் கஸ்டர்ட் மாவு அடுப்புல இருந்து இறக்கி கீழே வச்சிருங்க. அரை லிட்டர் பாலில் மீதி இருந்த பாலை நல்லா கொதிக்கிற வரைக்கும் காய்ச்சணும். பால் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. பாலை நல்லா கொதி வர மாதிரி காய்ச்சிக்கணும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்ச கஸ்டர்ட் மாவை எடுத்து பாலில் போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கஸ்டர்ட் மாவும் பாலும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அடி பிடிக்காம பாலை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாலை இறக்கி ஆற வச்சிடலாம். ஹே அஸ்வினி, நீ அந்த திராட்சை பழம், மாதுளை பழம், அப்புறம் செவ்வாழை எல்லாத்தையும் பொடிசு பொடிசா கட் பண்ணி வைடி. காவ்யா, எனக்கு இவ்ளோ பழங்களை கொடுத்துருக்கியே, நான் எப்படி கட் பண்ண போறேன்னு தெரியலையே. சரி, நான் கட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் மாதுளை பழத்தை கட் பண்ணிக்கிறேன். அதை கட் பண்ணிட்டு அதை நடுவில் 2ஆ கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு உள்ள இருக்க அந்த பழத்தெல்லாம் நம்ம தண்ணியை எடுத்து வச்சிடணும். மாதுளை பழத்தை கட் பண்ணி தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கணும். இப்ப செவ்வாழைய பொடிசு பொடிசா கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் மட்டும் இவ்வளவு பழங்களை கட் பண்ணிட்டேன். அங்க பாரு, வெண்ணிலாவும் ஷில்பாவும் சும்மா உட்கார்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களையும் வேற பழங்களை கட் பண்ண சொல்ல. ஹே அஸ்வினி, அவங்களுக்கும் வேலை கொடுக்குறேன், கொஞ்சம் இருப்பா. வெண்ணிலா, ஷில்பா. ஹே அஸ்வினி, அவங்களுக்கும் வேலை கொடுக்குறேன், கொஞ்சம் இருப்பா. வெண்ணிலா, ஷில்பா, நீங்க 2 பேரும்
பேரிச்சம்பழம் இதெல்லாம் நல்லா பொடிசா கட் பண்ணி வைங்க. சரிடி, நாங்க 2 பேரும் இத பொடிசா நறுக்கி வைக்கிறோம். சரிடி, நாங்க 2 பேரும் இத பொடிசா நறுக்கி வைக்கிறோம். வெண்ணிலா, நான் ஆப்பிள கட் பண்றேன். நமக்கு இஷ்டம்னா நம்ம தோலை சீச்சிடலாம், இல்லாட்டி சீக்காம கூட நம்ம அப்படியே கட் பண்ணலாம். நல்லா பொடிசு பொடிசா கட் பண்ணணும். ஆப்பிள் இந்த மாதிரி பொடிசு பொடிசா கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கொய்யா பழத்தை எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா கழுவிட்டு அதையும் நல்லா பொடிசு பொடிசா கட் பண்ணி வச்சுக்கணும். சில்பா, நான் ஆப்பிள் சாப்பிடுறேன், உனக்கும் வேணுமா? இந்த ஆப்பிள் சாப்பிடு. இந்த ஆப்பிள் சூப்பரா இருக்குல்ல, சும்மா சாப்பிடும் போதே. நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும்ல. சர்மி, உனக்கும் வேலை இருக்கு. நீ முந்திரி பருப்பு அப்புறம் திராட்சை பழம் ரெண்டையும் எடுத்து நல்லா பொடிசு பொடிசா கட் பண்ணி வை சர்மி. பொடிசு பொடிசா கட் பண்றானே, நீயும் எடுத்து சாப்பிட்றாத, சரியா? ரெடி பண்ண தேவையான எல்லா பொருளையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. பால், பழம் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ பாலோட எல்லா பொருளையும் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திராட்சையை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். திராட்சையை போட்டாச்சு. இப்போ அடுத்து மாதுளை பழத்தை போட்டுடணும். அப்படியே பேரிச்சம்பழம், செவ்வாழைப்பழம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுடணும். இப்போ அடுத்து ஆப்பிள் அப்படியே போட்டுடணும். அடுத்து கொய்யா பழத்தை அப்படியே போட்டுடணும். இப்ப எல்லாத்தையும் இப்படி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரூட் கஸ்டர்டோட ஸ்பெஷலே நாட்டு சக்கரை தான். இப்ப நாட்டு சக்கரையை நம்ம ஒரு 4 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பழங்கள், நாட்டு சக்கரை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஃப்ரூட் கஸ்ட்ல நம்ம வாங்கி வச்சிருந்த பால்கோவா 100 கிராம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பால்கோவா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வாங்கி வச்சிருந்த மில்க் மேடை எடுத்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஊற்றி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரூட் கஸ்டர்டு செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பழம் போட்டு நாட்டு சக்கரை போட்டு செஞ்ச ஃப்ரூட் கஸ்டர்ட் வேறையா, செம்ம டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் கஸ்டர்டை நான் சாப்பிட்டதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். காவியா, இந்தா நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. சில்பா, அப்படியே இந்தா நீனும் கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. அஸ்வினி, இந்தா நீனும் கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. வெண்ணிலா, இந்தா அப்படியே நீனும் சாப்பிடு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச